والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் பற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் கடமையாக்கி இருக்கின்ற ஹஜ் எனும் இபாதத்திற்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து நமது சகோதரர்களும் சகோதரிகளும் காபா எனும் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஊரில் இருந்தும் பல சகோதரர்கள் சகோதரிகள் அந்த ஆலயத்தை நாடி செல்ல இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்ற இந்த இபாதத்து, அது செய்யக்கூடிய அந்த இடம், அதை நாம் எப்படி, அதனுடைய வரலாறு என்ன, அந்த இபாதத்தை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும் போன்ற சில தகவல்களை மட்டும் இந்த ஜுமாவிலே நினைவுபடுத்த உள்ளோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றியும் அதனுடைய காரியங்களை பற்றியும்
ஹஜ்ஜு என்ற இபாதத்து நடக்கக்கூடிய காபா எனும் ஆலயத்தை பற்றியும் பல ஆயத்துகளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகின்றான். குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரா ஆல் இம்ரானுடைய 96, 97 வசனங்களிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபாவை பற்றி, ஹஜ்ஜு நடக்க உள்ள அந்த காபாவை பற்றியும் அது எப்படி அது உண்டாக்கப்பட்டது என்பதை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகின்றான். 96, 97 வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் வுலிய லின்னாசி லல்லதி பி பக்கா. பக்கா என்பதுதான் மக்காவுடைய பழைய பேர். 2 பேர்லையும் அதை சொல்வதுண்டு. இந்த பக்கா என்ற இடத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதற்காக மக்கள், அனைத்து மக்களுக்குமாக, உலகத்திலே மக்கள் எங்கு தோன்றி இருக்கின்றார்கள் என்ற வரலாறு நாம் பார்க்கும் பொழுது மக்கா எனும் பகுதியில் இருந்துதான் உலகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மக்கள் சென்றிருக்கிறார்கள். அதனால் மக்கள் முதலாக தங்க ஆரம்பித்த அந்த இடத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆலயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி எழுப்பி இருக்கிறது. இதை முதலாக யார் கட்டி இருக்கிறது என்பதை பற்றி தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. பல கருத்துகள் நிலவப்படுகிறது. வானவர்களால் கட்டப்பட்டது என்றும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை கட்டியிருக்கிறார்கள் என்றும் பல அறிஞர்களும் வரலாற்று பதிவாளர்களும் எழுதியிருக்கிறது தவிர உண்மையான ஒரு தெளிவான ஆதாரங்கள் இதை நாம் பார்த்த வரைக்கும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது முதலாக உலகத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இதை பிறகு என்ன செய்யறாங்க? பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அதை புதுப்பிக்கிறார்கள் என்பதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அடிப்படையாக உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் என்ற ஒரு சிறப்பு இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு தான் இருக்கிறது. உலகத்திலே நாம் எந்த தர்காக்களுக்கோ அதே போன்று நாமளாக புனிதமாக கருதி இருக்கின்ற எந்த இடத்திற்கோ சிறப்பை கருதி பயணம் செய்வதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம் பெயர் தாங்கிகள் பல இடத்திற்கு சென்றாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் 3 இடத்திற்கு தான் பயணம் செய்வதற்கு, சிறப்பு பயணம் மேற்கொள்வதற்காக அனுமதிக்கிறது. அது 3 ஹரம் தான். ஒன்று மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் என்பது, அதே போன்று மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவி, அது போக பைத்துல் முகத்தஸ் என்ற இடம் பலஸ்தீனில் உள்ள இந்த 3 இடத்துக்கு மட்டும்தான் சிறப்பாக அந்த இடத்திலே போய் இபாதத்து செய்வதற்கென்று பயணம் செய்வதற்கு அனுமதி உள்ளது. அப்ப அதில் உள்ள ஒன்றுதான் மஸ்ஜிதுல் ஹரம் என்பது. மற்ற பள்ளிவாசல்களில தொழுகதை விட 1000 மடங்கு நன்மைகள் எங்கே இருக்கு? எனது பள்ளிக்கு இருக்கு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை பற்றி சொல்லும் பொழுது சொல்றார். அதை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எந்த பள்ளியை தவிர? மஸ்ஜிதுல் ஹராமை தவிர. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மஸ்ஜிது நபவியை விட எது இருக்கு? தொழுகைக்கு சிறப்பான இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கின்றார். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை எப்படி நேசித்தார்கள் என்றும் இதனுடைய சிறப்பை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்து அந்த அழைப்பு பணிக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? பலவிதமான கஷ்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது மக்காவை விட்டு அவர் மதீனாவுக்கு செல்கிறார். இந்த ஊர்ல வாழ முடியாது, இந்த ஊர்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்துடன் வாழ முடியாது என்று தெரிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதியின்படி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு செல்கிறார். அந்த மதீனாவுக்கு செல்வதற்காக பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி மக்காவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னக லஹைரு அர்லில்லாஹ், நிச்சயமாக நீ அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற பகுதிகளிலே, பூமியில் உள்ள பகுதிகளிலே மிக நன்மையான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அது மட்டுமில்ல, வ அஹப்புஹு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை அல்லாஹ் நேசிக்கிறான். பூமியில எல்லா பகுதியும் அல்லாஹ்வுடையதுதான்.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய பகுதி எது என்று பார்த்தீங்கன்னா அது அர்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அது எது அர்லுல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த மக்காவை தான். அதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலௌலா அன்னி குன்து உஹ்ரிஜ்து, நான் இந்த பூமியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து நான் வெளியேற்றப்படவில்லை என்றால் மஹரஜ்து, நான் வெளியே போயிருக்கவே மாட்டேன். அப்ப தன்னை வெளியேற்றி இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போனதை தவிர வேற எந்த காரணத்தினாலேயும் மக்காவை விட்டு போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக எது இருக்கிறது? மக்காவும் அதை சுற்றியுள்ள பகுதி இருக்கிறது. அதே போன்று மக்கா வெற்றியான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்றாங்க, ஹாதல் பலது ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த மண்ணு என்பது, இந்த இடம், இந்த பூமி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமாக்கி இருக்கிறான், சிறப்புக்குரியதாக்கி இருக்கிறான். எப்போ? யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சிறப்புக்குரியதாக கண்ணியமிக்கதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஃபஹுவ ஹராமும் பிஹுர்மத்தில்லாஹ், அல்லாஹ் கண்ணியமாக்கியதிலே அல்லாஹ் ஹராமாக, ஹராம் சொல்லும் பொழுது தடுக்கப்பட்டது என்று மட்டுமல்ல, தடுக்கப்பட்டது என்ற அர்த்தம் இருக்கு, அதே போன்று கண்ணியமானது என்ற அர்த்தம் இருக்கு. என்ன மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில உள்ள புல் பூண்டுகளோ அங்கே அந்த பகுதியில வேட்டையாடுறதுக்கோ எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதி, அதனாலதான் ஹராம் என்று அதுக்கு சொல்றதுக்கு காரணம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இலா யௌமில் கியாமா, அல்லாஹ் இதுக்கு எது வரைக்கும் கண்ணியம் கொடுத்திருக்கிறான்? மறுமை நாள் வரைக்கும் இந்த மண்ணிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியம் கொடுத்திருக்கிறான். லா யுலது ஷௌகுஹு வலா யுனஃபரு ஸைதுஹு வலா யல்தகிது லுக்ததஹு இல்லா மன் அரஃபஹா வலா யுக்தலா ஹலாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மண்ணிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புல் பூண்டு புடுங்க கூடாது, அதே போன்று வேட்டையாடக்கூடாது, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி கொடுக்குறாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அவங்க வீடு மேயறதுக்காக வீட்டுக்கு மேல வைக்கிறதுக்கு இதுகிர் என்ற ஒரு புல்லை பயன்படுத்துவாங்க, இதுகிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த இதுகிரை மட்டும் என்ன செய்யுங்க? புடுங்க கூடாதுங்கிற சட்டத்திலிருந்து சலுகை கொடுத்துருங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயின் அடிப்படையில் சொல்றாங்க, அதை மட்டும் நீங்க என்ன செய்யலாம்? அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அளவுக்கு இது சிறப்புக்குரிய ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதில் அமீன் என்று இந்த பகுதிக்கு சொல்லி இருக்கிறான். பலதில் அமீன், அமீன் என்ற பாதுகாப்பான இடம், பாதுகாப்பான இடம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்காவையும் அதுக்குள்ள பகுதியையும் சொல்லி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இணை வைப்பாளர்கள் என்ன செய்யக்கூடாது? மஸ்ஜிதுல் ஹராமையோ அதை சுத்தியுள்ள பகுதிக்கோ வரக்கூடாது என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டமாக்கி இருக்கின்றான். ஆனா இதுதான் இன்னைக்கு என்ன செய்யல? ஒழுங்காக கடைபிடிக்கப்படல. காரணம் என்ன? இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அவர் கூட இருந்தவர்கள் யாருமே இணை வைக்கல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. அதனால என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இணை வைப்பாளர்களிலேயும் என்ன செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது ஒரு வருத்தத்தக்க விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சிருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு? இதை தடுத்திருப்பார். என்ன காரணம்? ஹஜ் என்ற ஒரு இபாதத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் கூட என்ன செய்யறாங்க? ஷிர்கான பல காரியங்களை செய்துவிட்டு தான் ஹஜ் என்ற இபாதத்துக்கே செல்றாங்க. பிதத்தான பல காரியங்களை செய்துதான் ஹஜ்ஜுக்கே புறப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாடி எந்த நாளிலே வீட்டிலிருந்து கிளம்பலாம் புறப்படலாம் சொல்லிட்டு யோசிச்சிட்ட போயோ, அதே மாதிரி குறிப்பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நேரத்தை முதல்ல கேட்பாங்க. அந்த நல்ல நேரத்தை பார்த்துதான் வீட்டிலிருந்தே புறப்படுவாங்க. உண்மையில அவர்களுக்கு என்ன இல்லை? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நீங்கள் காலத்தையோ நேரத்தையோ திட்டாதீர்கள், அது நல்ல நேரம் இது நல்ல நேரம் எல்லாம் சொல்லக்கூடாது மார்க்கத்தில். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றா, லா தசுப்பு தஹர், நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள். காரணம் என்ன? அனத்தஹர், காலம் என்பதே நான் தான். காலத்தை நிர்ணயம் பண்றதும் காலத்தை குறிப்பிடுவதெல்லாம் அல்லாஹ் தான்.
அப்போ காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, முபாரக்கான நேரம் என்றெல்லாம் நாம் பத்திரிகையில போடுறதெல்லாம் தவறான காரியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதே போன்று என்ன செய்யறாங்க, மற்ற தர்காக்களுக்கும் அடக்க ஸ்தலங்களுக்கும் சென்று அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் ஆசீர்வாதத்தையும் அருளையும் வாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஹஜ்ஜை முடிச்சு பாக்தாது போன்ற பகுதிக்கு சென்று அங்கே ஆசீர்வாதம் வாங்கி அஜ்மீர் போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கேயும் இபாதத்துகள் செய்துவிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். வைது பவ்வஇனா லி இப்ராஹீம மகானல் பைத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்திலே பள்ளியை கட்டணும் என்கிற அந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறான். அந்த நிர்ணயம் பண்ணி கொடுத்து அல்லாஹ் சொல்ற முதல் கட்டளை என்ன, அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷைஆ. என்ன செய்யக்கூடாது, என்னிலே நீங்க யாரை இணை வைக்க கூடாது. யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கட்டளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்ன, நீ இந்த பள்ளியை கட்டணும். பள்ளி என்ன, பள்ளியினுடைய அடிப்படையாக உள்ள ஒரு மஸ்ஜித் எதுக்காக என்று கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா தது மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தான் அதுக்கு உரிமையாளன். அதனால அல்லாஹ்வோடு சேர்த்து நீங்க வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்று பள்ளிவாசலோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்று பள்ளிவாசல் உலகத்திலே உள்ள முதலாக உள்ள பள்ளிவாசல், அதை மீண்டும் எழுப்புவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது சொல்ற வார்த்தை என்ன, அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷைஆ. நீ யாரையும் இணை வைக்க கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைக்க கூடியவரா? அவர் இதுக்கு முன்னாடி இணை வைத்தாரா? கிடையாது. இருந்தாலும் திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறான். காரணம் என்ன, இணை வைப்பு என்பது கொள்கையை ஒழுங்காக படிக்காமல் இருந்தால், தெரியாமல் இருந்தால் காலப்போக்கில் எல்லா மக்கள்கிட்டையும் திரும்ப வரும். தௌஹீத்வாதிகளை இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடும். ஒரு காலத்தில் நம்ம தௌஹீத்வாதியா இருந்தோம், இணை வைப்பு இல்லாம இருந்தோம். இப்ப நம்ம எந்த காலத்தில் நம்மகிட்ட இணை வைப்பு வராது நம்ம நம்ப முடியாது. வரலாம். ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை குறைவாக ஆகிவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஈமான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ. என்ன வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமினூ, ஈமான் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வார்த்தை ஆச்சரியமா இருக்கும். ஈமான் கொண்டவர்களை ஏற்கனவே கூப்பிட்டு அழைத்த பிறகு ஏன் மீண்டும் ஈமான் கொள்ளணும் சொல்லணும்? ஈமான் இருந்தாலும் இஸ்லாம் இருந்தாலும் திரும்பவும் காலப்போக்கிலே இணை வைப்பு உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான், என் மீது யாரை இணை வைக்க கூடாது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கட்டளை என்ன, வதஹிர் பைத்தி, என்னுடைய இந்த வீட்டை நீ சுத்தம் செய்யு. எதற்காக, லித்வாயிஃபீன வல் காயிமீன வர் ருக்கஇஸ் சுஜூத். யாருக்காக, இதை தவாஃப் செய்வதற்காக வரக்கூடிய மக்கள், அதே போன்று தொழுகக்கூடிய மக்கள், இங்க தங்கக்கூடிய மக்கள், ருக்குவையும் சுஜூதையும் செய்யக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யுங்க, நீ இதை சுத்தம் செய்து வை. அப்படின்னு என்ன அர்த்தம், பள்ளிவாசலே சுத்தம் செய்வது என்பது ஒரு தவறான காரியமோ ஒரு இழிவான செயலோ அல்ல. ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை எது, ஒரு பள்ளிவாசலை பராமரிக்கிறது என்பது தொழக்கூடியவர்களுக்காக, இபாதத்து செய்யக்கூடியவர்களுக்காக ஒரு பள்ளிவாசலை நிர்ணயிப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபிக்கு கொடுத்த கட்டளை. எந்த நபி, அல்லாஹ்வுடைய நேசர் என்று அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபிக்குள்ள கட்டளை. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நமது சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு எண்ணம், பள்ளிவாசலோடு உள்ள வேலைகள், அங்க சுத்தம் செய்வது, அங்க பாங்கு கொடுக்கிறது, அங்கே இமாமத்து செய்வது, இப்படிப்பட்டதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் செய்ய வேண்டிய காரியம். அதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது, நம்ம செய்யக்கூடாது, அதற்கு முன்வரக்கூடாது என்ற தவறான எண்ணம் பொதுவாக சமூகத்தில் உள்ளது. இன்னைக்கு ஒரு அளவுக்கு அது குறைவாக இருந்தாலும் அது முழுமையாக நீக்கப்படவில்லை என்பது இன்னைக்கு சமூக நிலைமை. அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த ஆயத்தை நாம் படிச்சு பார்க்க வேண்டும். சூரத் ஹஜ்ஜினுடைய 26வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலவிதமான கட்டளையை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இந்த சந்தர்ப்பத்திலே
ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரைக்கும் அவர் முதலாக இணை வைக்க கூடாது என்ற விஷயம் அவருடைய வாப்பாட்டு சொல்றாங்க. ஆனா வாப்பா அது கேட்கல. வாப்பா யாரு? ஆசர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாப்பா சிலையை உண்டாக்கி அதுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஆள். சிலையை அவரே உண்டாக்குவாங்க, அவரே வழிபாடு செய்வாங்க. அவருக்கென்று ஒரு கோவிலே இருந்தது, ஒரு பூஜை செய்யக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு பூசாரி என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலே பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட கேட்கிறாங்க, யா அபதி, என்னுடைய வாப்பா, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என்னுடைய வாப்பா, உங்களை பார்க்க முடியாத, நீங்க சொல்றதை கேட்க முடியாத, உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாத இந்த சிலைகளுக்கு நீங்க ஏன் இபாதத்து செய்றீங்க? பாப்பாட்ட தான் கேட்கிறாங்க. பாப்பாட்ட கேட்க கூடாதுன்னு இல்ல, பாப்பா தவறு செய்தால் பாப்பாட்ட நல்ல முறையில் அதை எடுத்து சொல்வது மகன் கடமை, மகளுக்கு கடமை. பாப்பாட்ட நான் இப்படி சொல்றது, பாப்பா வட்டிக்கு வாங்குறாரு, பாப்பாட்ட பேச முடியாமா, பாப்பாட்ட பேசலாமா அப்படிங்கறது இல்ல. இது தவறுதான் பாப்பா, இந்த வட்டி பணத்திலிருந்து எனக்கு தயவு செய்து உணவு தராதீங்க, என்னுடைய குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் தர வேண்டாம், நீங்க அந்த இணை வைப்பை விட்டு விலகிடுங்க, நீங்க தர்காவுக்கு செல்லாதீர்கள், அங்க போய் சந்தனம் பூசாதீர்கள். இப்ப பாருங்க, முஸ்லீம்களை என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களை இந்த மாதிரி பூஜைகள் நேர்ச்சைகள்லாம் வரும் பொழுது அவங்களுடைய கடையில என்ன செய்யறாங்க? சந்தனத்தை பூசுறாங்க, வாழை மரத்தை வைக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு பார்த்த ஒரு முஸ்லீம் கடை பேரு முஸ்லீம் பேரு தாங்கி இருக்கக்கூடிய கடையில என்ன இருக்கு? இன்னைக்கு பார்த்தா கடை மூடி கிடக்குது. கடைக்கு முன்னாடி என்ன இருக்கு? வாழை மரம் வச்சிருக்கிறாங்க, சந்தனம் பூசி இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து அவர்களோட வழிபாடுகளும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு முரணாக தான் போய் கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து பண்டிகையை கொண்டாடுவோம். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம்? அவருடைய வாப்பா கிட்ட அவர் தாவா செய்யறாரு, பாப்பாவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறாங்க. நிறைய மக்கள் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? பாப்பா திடீர்னு ஏதோ சொத்து இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சு மௌத்தானா அது பிரச்சனை ஆயிடும். அதனால பாப்பா எப்படியா நரகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, பாப்பாட்ட நாம் சொல்ல வேண்டாம், அது பிரச்சனை ஆயிடும். உம்மாட்ட நாம் சொல்ல வேண்டாம், சகோதரர்கள்ட்ட சொல்ல வேண்டாம். நம்ம வெளியூர்லயோ வெளிநாடுகள்லயோ நமக்கு தெரியாத ஊர்ல போய் என்ன செய்வோம்? நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம், குடும்பத்தார்களிடத்தில் சொன்னா சரி வராது அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட தவா செய்யறாங்க, அதோட நிறுத்தல. ஊரு மக்கள்கிட்ட தவா செய்யறாங்க, அதோட நிறுத்தல. அந்த நாட்டில இருந்த மிகப்பெரிய மன்னர் நம்ரூத், அந்த நம்ரூத் இடத்தில் வாக்குவாதம் செய்யறாங்க. எதுக்காக? இணை வைப்பை கண்டித்து. நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கிட்டு இருந்த மக்கள் அவர்களிடத்தில் அதை சுட்டிக்காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பாருங்க, நான் ஆசைப்படுகின்ற நேரத்தில் நான் என்னுடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வரும் பொழுது நட்சத்திரங்களை காணா, சூரியனை காணா, மறைஞ்சு போயிடுது, சந்திரனை காணா, அது மறைஞ்சு போயிடுது. இப்ப நான் யார்கிட்ட சொல்வேன்? இப்ப மக்கள் சிந்திக்கிறாங்க. அந்த மக்கள் பூஜை செய்து கொண்டிருந்த அவருடைய அந்த உள்ளூர்ல உள்ள அந்த கோவில்ல போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சிலைகளை வெட்டி சாய்த்து ஒரு மிகப்பெரிய சிலை மீது தன்னுடைய கோடாரியை வைத்துக் கொண்டு அவர் வெளியே செல்கிறார். மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு இந்த சிலைக்கு? மக்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இப்ராஹிம் உனக்கு தெரியுமா என்ன நடந்தது என்று? என்ன காரணம்? இப்ராஹிம் என்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி இந்த சிலைகளை எல்லாம் கண்டிச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தனிய மனுஷன், ஒரு அமைப்பு கிடையாது, இயக்கம் கிடையாது, ஒரு ஜமாஅத்து கிடையாது, தனக்கு பின்னாடி 100 பேரை கொடி பிடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. ஒரு தனி மனுஷன் கொள்கையில உறுதியாக இருந்தார், யாரையும் பயப்படல அல்லாஹ்வை தவிர. யோசிச்சு பாருங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்கிறாங்க, என்ன நடந்து உனக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் அவர்களோட சிந்தனையை தூண்டுறாங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்கணும்? அதுல பாருங்க, மிகப்பெரிய சிலை நிக்குது இல்ல, அந்த சிலைகிட்ட கேட்க வேண்டியதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. தர்காவில் போய் மக்கள் காசு கொடுத்து பூஜைகள் நேர்ச்சைகள் செய்யறாங்க. எதற்காக? எங்க வீட்டுல இருந்து பணம் காணாம போயிடுச்சு, தர்காவில் போய் சொன்னா அவரு கண்டுபிடிச்சு தருவாரு. ஆனா தர்காவிலேயே காசு திருட்டு நடக்குது, எங்க போய் சொல்லுவாங்க? தர்காவில் உள்ள பணத்தை ட்ரஸ்டிகள் கொள்ளையடிக்கிறாங்க, அந்த அவுலியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தர்காவிலே கட்டி போட்டவர்கள் நெருப்பில வெந்து சாகுறாங்க, அவுலியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
அப்ப என்ன கேக்குறாங்க? அப்ப மினாவிலே இதே மாதிரி பிரச்சனை நடக்கலையா? ஹஜ்ஜிலையும் பிரச்சனை நடக்கலையா? அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. யாரு கேக்குறாங்க? இதே முஸ்லீம்கள் கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வையும் இணை வைப்பாளர்கள் இந்த இவர்களுடைய இணை வைப்பாளர்களுடைய தரத்துக்கு தான் கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியதை செய்வான். அதே மாதிரி தான் இணை வைப்பாளர்களா? அவர்கள் வேணும் என்று அழைச்சார்களா? இதை அழிச்சு விட்டார்களா என்று கேட்டா பதில் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நிகராக எதையும் ஆக்கக்கூடாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று குர்ஆன்ல நாம் அடிக்கடி ஓதுகின்றோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலே மிகவும் தூய்மையாக செய்ய வேண்டிய ஹஜ் என்ற இபாதத்தில கூட என்ன செய்வாங்க? அங்க கூட அந்த காபாவிலே அந்த கல்லை தொடுவதற்கும் அதே மாதிரி காபாவிலே தலையடிக்க கூடியவர்களா மக்கள் இருக்கிறாங்க. அந்த காபா தான் அவங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய செயல்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை முத்தமிடும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? இன்னக்க ஹஜருன். ஹஜருல் அஸ்வதை பார்த்து ஹஜருல் அஸ்வத் கேட்கறதுக்கு அல்ல, பக்கத்தில் உள்ள மக்கள் கேட்கணும். அதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னக்க ஹஜருன், நீ ஒரு கல்லுதான், ஒரு கல்லு. லா தன்ஃபு வலா ததுர்ரு, ஒரு ஆளுக்கு உதவியோ உபத்திரவமோ செய்வதற்கு உன்னால் முடியாது. எந்த கல்லுக்கு முடியாது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கல்லில் இருந்து தவாஃப் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி புனிதமாக ஆக்கி இருக்கோ அந்த கல்லை பார்த்து தான் யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எது நீ ஒரு கல்லுதான், வெறும் ஒரு கல்லுதான். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவது நான் காணவில்லை என்றால் மா கப்பல்துகா, நான் உனக்கு முத்தமிட்டிருக்க மாட்டேன். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை கற்றுக் கொடுத்து மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகு அந்த தௌஹீது படிச்ச மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்? ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் சிலையை சுத்திட்டு இருந்தோம், காபாவுக்குள்ள சிலையை வச்சு. திரும்பவும் இதே காபாவை சுத்தணுமா? ஜாஹிலியா காலத்தில் அவர் என்ன செஞ்சிருந்தோம்? அந்த சிலைக்காக சஃபா மர்வால போயிட்டு இருந்தோம். இஸ்லாத்தில் வந்த பிறகு இதே செய்யணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உண்மையான சந்தேகத்துக்கு அல்லாஹ் பதிலளித்தார். என்ன பதில்? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் யதமரா ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃப பிஹிமா, யாராவது ஹஜ் செய்தாலோ உம்ரா செய்தாலோ அதை தவாஃப் செய்வது தப்பில்லை. வார்த்தையை பாருங்க, தப்பில்லைன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? தௌஹீது என்பது அவங்களோட உள்ளத்துல வந்த பொழுது அவங்களுக்கே ஒரு கவலை, நம்ம திரும்பவும் ஒரு கல்லை சுத்துறதா, திரும்பவும் ரெண்டு மலைக்கு நடுவில் நடக்கிறதா, இது ஷிர்காகுமா என்ற சந்தேகம். நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கல்லை முத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்துல தான் அதை முத்துறாங்க. சில ஆட்கள் எல்லாம் பிளேட் எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க? காபாவினுடைய அந்த பகுதியிலிருந்து ஏதாவது சுரண்டி எடுக்க முடியுமா? அதிலிருந்து ஒன்னு கிழிச்சிட்டு எடுத்துட்டு போக முடியுமா? அந்த மண்ணை எடுத்து ஜோபில போடுவாங்க. எங்க பக்கீல உள்ள கபர்ஸ்தான்ல உள்ள மண்ணு. அப்ப என்ன இருக்கு? அங்க போய் கூட இணை வைப்பினுடைய காரியங்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் ஊர்ல இருந்து வெளியேறி ஒரு ஹஜ் செய்துட்டு வந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாதிரி உள்ள ஒரு பேரையும் புகழையும் அடைய வேண்டும் என்பதற்காக ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே இவர்கள் எல்லாமே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நோக்கத்தை புரியாதவர்கள். இந்த இபாதத் அனைத்துமே எதுக்காக? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேற யாரை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த இபாதத். அதனாலதான் ஆரம்ப காலத்திலே மக்கள் தெல்பியத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இந்த தெல்பியத்து சொல்லிதான் ஒவ்வொரு ஹாஜியும் போவாங்க. இதே தெல்பியத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள முஷ்ரிக்குகள் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க? இல்லா ஷரீகன் ஹுவலக் தம்லிகுஹு வமா மலக். முஸ்லிமிலேயும் புகாரில இந்த ஹதீஸை பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் உனக்கு எந்த பங்குதாரரும் கிடையாது, உனக்கு எந்த இணையும் கிடையாது சொன்ன உடனே அவனுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும். அப்ப இந்த காபாவில் வச்சிருக்கக்கூடிய 360 சிலைகள், அதுல மிகப்பெரிய சிலை ஹுபல், அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்களோட சிலை என்ன? அப்ப அவங்க தெல்பியத்துல சின்ன ஒரு மாற்றம் என்ன?
இல்லா ஷரீகன், ஒரே ஒரு பங்குகாரனை தவிர, தம்லிகு வமா மலக், அவருக்கு சொந்தமாக எந்த சக்தியும் கிடையாது நீ கொடுத்த சக்தியை தவிர. நீ கொடுத்த அந்த சக்தி இல்லாம அவருக்கு சொந்தமா எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ கிடையாது. அப்ப அவங்க அழைக்கிறது ஒன்னு அழைக்கிற மாதிரி தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிதான் தல்பியத் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாத்திட்டாங்க. அந்த இணை வைப்பிட வாசகத்தை மாத்தி உண்மையான தௌஹீதினுடைய தல்பியத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதைதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாம் அறிவுறுத்த வேண்டியது என்ன, நீங்க செல்லக்கூடியது ஒரு டூர் கிடையாது, ஒரு ஊரை பார்க்கறதுக்குள்ள ஒரு பயணம் கிடையாது. மாறாக என்ன, ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தௌஹீதை உறுதிப்படுத்தக்கூடியது. ஏன் தௌஹீதை உறுதிப்படுத்துகிறோம்? ஒரு ஆள் காபாவை சுத்துறாங்க, எதுக்கு சுத்துறாங்க தெரியல. சஃபா மர்வாக்கு நடுவில் நடக்கிறாங்க, ஏன் நடக்கிறாங்க தெரியல. அதே போன்று ஒவ்வொரு தவாப் பண்றாங்க, மினாவில தங்குறாங்க, அரபாவில தங்குறாங்க, பல பகுதிகளில் தங்குறாங்க, எதுக்கு தங்குறோம் தெரியல. அப்ப ஏன் செய்யறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான் இப்படி செய்ய வேண்டும் என்று. இந்த இடத்துல நைட்டு இரவில தங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னா நான் செய்வேன். மினாவில இரவில தங்க வேண்டும் அல்லாஹ் சொன்னா நான் தங்குவேன். முஸ்தலிஃபாவில தங்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், நான் தங்குறேன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு கட்டளை இட்டால் அது எதுக்குன்னு நான் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அது எதுக்கு என்று எனக்கு புரிஞ்ச பிறகுதான் செய்வேன், நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை நான். அதனால் நான் என்ன சொல்றேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் நீ அழைப்பு கொடுத்தோம் நான் வந்துட்டேன், அதான் பதில். லப்பைக் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை நாம் அழைத்தால் அந்த அழைப்பு கேட்ட உடனே அவர் வந்துட்டு என்ன சொல்வாரு, நான் வந்தேன் என்று சொல்வதால் லப்பைக் என்ற அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வாத்தின் ஃபின்னாஸ், நீ மக்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுங்கள்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தா எல்லாரும் மக்காவுக்கு வர வேண்டும், இப்படிப்பட்ட இபாதத்துகளை செய்ய வேண்டும் சொன்னா. அப்புறம் அல்லாஹ் சொன்னா அவர்கள் மெலிஞ்ச ஒட்டகத்திலேயும் கால்நடைகளாகவும் அவர்கள் வருவாங்க, நடந்தவர்கள் வருவாங்க, நீ அழைப்பு கொடுன்னு அல்லாஹ் சொன்னா. அதனால அழைப்பு கொடுத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அழைப்பை ஏற்று ஒவ்வொரு ஹாஜிகளும் சொல்றாங்க. எதுக்காக? முதலாக கட்டப்பட்ட அந்த பள்ளியை தவாஃப் செய்வதற்காக, ஹாஜராவுடைய தியாகத்தை நினைவு பெறக்கூடிய அந்த சஃபா மர்வாவிலே நடந்து செல்வதற்கும் ஓடி செல்வதற்குமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளாக இருக்கின்ற ஜம்சம். யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல நான் நம்மளுடைய குடும்பத்தை விட்டு சொல்றோம், யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல யாருமே தங்கல, ஆனா அங்க ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணும், ஒரு மொஹல்லாவை உருவாக்கணும், முதலாக நாம் அங்க சென்று தங்குவோம், நல்ல ஒரு ஜமாஅத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி நம்மளோட குடும்பத்தோட போய் நாம் இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, யாருமே இல்லாத ஊர்லயா கொண்டு வந்து போட்டிருப்பீங்க கேட்பாங்க இல்லையா? பழகிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்துல பள்ளி கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கோ அதே இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்திலே தங்க வைத்து ஒரு சில பேரிச்ச பழத்தையும் தண்ணியையும் அவர்கள் கையில கொடுத்து புறப்பட்டு செல்லும் பொழுது ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இதை கொண்டு உங்களுக்கு கட்டளையிட்டது அல்லாஹ்வா? என்னை இப்படி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியாக நீங்க வந்த இடத்துக்கே செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவா? அதான் ஹாஜராவுடைய கேள்வி. நஅம், ஆமா, அல்லாஹ் தான் சொன்னா. அப்படி என்றால் எனக்கு கவலை கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணு சொன்ன வார்த்தை, கூட யாரும் கிடையாது, குழந்தை பருவத்தில் உள்ள ஒரு சின்ன வயதில் உள்ள ஒரு குழந்தையை தவிர வேற யாரும் கூட கிடையாது. இருக்கிற கணவன் விட்டு செல்கிறார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாலே அதை நிறைவேற்றுவதற்கு அந்த பெண்மணி தயாராகிவிட்டது. இதுதான் இந்த ஹாஜராவுடைய தியாகத்தை தான் ஒவ்வொரு பெண்களும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நினைவு பெறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு அற்புதமான நீரூற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கிட்டான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கான ஒவ்வொரு வருடத்திலேயும் 25 லட்சம் ஹாஜிகள் அந்த நீரூற்றை தங்களுடைய ஊருக்கு எடுத்து செல்றாங்க. அவர்கள் தங்கக்கூடிய நாட்களிலே அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க. மக்காவினுடைய பல பகுதிகளுக்கும் மதீனாவுக்கும் அந்த தண்ணியை கொண்டு செல்கிறது. இருந்தாலும் அந்த நீரூற்று அடங்கவில்லை.
அது வந்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஜராவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அவர்கள் அது தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாக அந்த ஜம்சம் மாறி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அந்த ஜம்சத்தை அல்லாஹ் எப்ப உருவாக்கினார் என்று பார்த்தால் ஹாஜராவுடைய அந்த தியாகத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்தினுடைய நினைவு சின்னமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்ப அருள் புரிவான், அவனுக்காக நாம் தியாகத்தை செய்ய தயாரானால், அவனுடைய ஓரிரை கொள்கையை அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதற்காக தான் ஒவ்வொரு இபாதத்துகளும் இருக்கிறது. அந்த இபாதத்தை அப்படிப்பட்ட அந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லெண்ணத்துடன் வாழக்கூடிய அடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபிலி தௌப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்திலே கடமையாக்கி இருக்கின்ற ஹஜ் எனும் இபாதத்தை நிறைவேற்றியவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையில உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிகப்பெரிய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் உதவி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஹஜ்ஜை, அதனுடைய இபாதத்துகளை நாம் நினைவு கூறும் பொழுது நாம் மறக்க முடியாத நிறைய ஆட்கள் இருக்கிறது. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா, அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்டவர்கள் இந்த ஹஜ்ஜோடு எப்படி இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு என்பதை பற்றியும் நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ் என்ற இபாதத் நடக்கக்கூடிய காபாவையும் அதை கட்டி முடித்த பிறகும் அதற்கு முன்னாடியும் அவர் செய்திருக்கின்ற பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகளை நீங்க ஹதீஸிலேயும் ஆயத்திலே எல்லாம் பார்த்தீங்கன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அவரின் மூலமாக நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிரார்த்தனையுடைய ஒரு பலனாக தான் இன்றைக்கு வந்து காபாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் செல்ல செழிப்பாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ குர்ஆன்ல இருக்கிறது, வைது காலா இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இந்த பகுதியை, இந்த மண்ணை நீ பாதுகாப்பான ஒரு இடமாக ஆக்கிவிடு. வர்சுக்கு அஹ்லஹு மினஸ் ஸமராத், இதிலே உள்ள மக்களுக்கு இங்கே இருந்து எல்லா விதமான பழத்திலிருந்தும் நீ ரிஸ்கை அளித்து விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இந்த துஆவை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன் என்றால், நாம் வாழக்கூடிய பகுதிக்காக, நாம் இருக்கக்கூடிய பகுதிக்காக நம்முடைய துஆக்களிலேயும் நாம் அதை நினைவு கூற வேண்டும். நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே மழை உண்டாகுவதற்கு, அதே மாதிரி விவசாயம் செல்ல செழிப்பாக ஆகுவதற்கு, மக்கள் எல்லாம் நலனாக இருப்பதற்கெல்லாம் துஆ செய்ய வேண்டியது நமக்கு கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய துஆவிலே தன்னுடைய விஷயம் மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய விஷயத்தையும் உட்படுத்தி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மண்ணாக காபாவையும் அதை சுற்றியுள்ள பகுதியை மாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய துஆவில வந்த ஒரு தவறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி செய்கிறார். பாருங்க அவருடைய துஆ, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் யாருக்கு நீ வந்து உணவளிக்க வேண்டும், மறுமை நாளின் மீதும் உன் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீ உணவளிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலா வமன் கஃபரா, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல நிராகரிப்பாளர்களுக்கும் நான் உணவளிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய துஆவிலே எல்லா மக்களுக்குமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற வார்த்தை என்ன பாருங்க, ஃபஉமத்தியுஹு கலீலா. அந்த காஃபிர்கள் இருக்கு பாருங்க, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் எல்லா விதமான வசதிகளையும் கொடுப்பேன். இப்ப காபிரா இருக்கின்ற ஒரு காரணத்தினால மட்டும் அவர்களுக்கு உணவை கொடுக்காம இருப்பதோ பழத்தை கொடுக்காமல் இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய சுன்னத்து கிடையாது. அல்லாஹ் அதை கொடுப்பா எது வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்
அதோட அல்லாஹ் நிறுத்திடுவான். சும்மல் தர்ரு இலா அஸாபின்னார் வபீஸல் மஸீர். அதன் பிறகு என்ன ஆகும்? அவங்களுக்கு நரகத்தினுடைய மிகப்பெரிய தண்டனை உண்டாகும். இப்போ மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலகத்தில் அல்லாஹ் உணவளிக்கும் பொழுதும் உதவிகளை செய்யும் பொழுதும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரத்தில் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட உண்மையாளர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உதவிகளை செய்வான் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துகிறார். ஏனால் காஃபிர்களா இருக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகளா இருக்கக்கூடியவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறத பார்த்து நாம் ஏமாற வேண்டாம். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றும் அவர்கள் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான் என்று நான் நம்பிவிட வேண்டாம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுப்போம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்ற செய்தி. அதை பார்த்து நாம் தவறாக வழியில போயிட்டு இருக்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அதே போன்று நம்மளுடைய துஆக்களிலே நம்முடைய ஊருக்காக, நாம் வசிக்கக்கூடிய பகுதிக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி தருகிறான். அதே போன்று இன்னொரு கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தர்றாங்க. அந்த கவாயிதுகள், மக்காவுடைய அந்த காபாவுடைய ஒவ்வொரு சவர்களையும் அடிக்கல்களையும் அவர் கட்டி எழுப்பின பிறகு அவர் செய்த துஆ இருக்கு. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉத் துஆ. அல்லாஹ் நீ இது எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டாலும் அதன் பிறகு நம்முடைய துஆ என்ன இருக்கணும்? அல்லாஹ் இது எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்தாக, ஒரு நற்காரியமாக ஆக்கிவிட வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நம்ம செஞ்ச உடனே அல்லாஹ் ஏத்துக்குவான் என்று நான் நம்பிவிடக் கூடாது. நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை செய்து விட்ட பிறகு என்ன செய்யணும்? அல்லாஹ் இதை நீ அங்கீகரிக்க வேண்டும், இதுக்கு நீ நற்கூலியை வழங்க வேண்டும் என்ற ஒரு துஆ நம்மிடத்திலிருந்து உண்டாக வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை பின்பற்றி தியாகம் செய்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.